ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கஸ்டமர் எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு ரீஃபில்லிங் அப்போ சில பேருக்கு நல்ல க்ரோத் வந்திருக்கு, சில பேருக்கு க்ரோத் மட்டும் வந்திருக்கு, வால்யூம் பெருசாக வரல, சில பேருக்கு வந்து ஃபாலிங் இருந்துச்சு. நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஃபாலிங் இருந்தவங்க க்ரோத் ஆனவங்க கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போவுமே இதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுருந்துருப்பீங்க தலைக்கு, அப்புறம் ஏதாச்சும் ஹோம் கேர் ஏதாவது பண்ணியிருந்திருப்பீங்க. எக்ஸ்டென்ஷன் வச்ச உடனே அது எல்லாத்தையுமே ஒரு ஏடியாக ஸ்டாப் பண்ணிடுறீங்க. என்ன ரீசன்னு கேட்டால், ஒரு முடி கூட கொட்டலை மேடம், அதனால நாங்கள் வைக்காமல் விட்டுறோம், எங்கள் முடி கொட்டலைன்னு நினச்சி அப்படின்னு. எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே தான் உங்களோட முடி இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 75%, ஒரு 25% தான் உங்களோட ஹேர் இருக்கும். அப்போ ஹேர் ஃபால் ஆனால் கூட உங்களுக்கு வெளில தெரியாது, ரீஃபில்லிங் அப்போ தான் அது வந்து வெளில தெரியும். அதனால நீங்கள் எப்போவுமே ரொட்டீனாக உங்களோட பாடியை கூலாக வச்சுக்கிறதுலேருந்து, ஆயில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபால் இல்லாமல் நம்மளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்கள் சொல்கிற ஷாம்பு கண்டிஷனர் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். எதனால் இவங்க ஷாம்பு கண்டிஷனர் சொல்கிறாங்கன்னு மட்டும் யோசிக்காதீங்க. இங்கே எதுவுமே சேல்ஸ் கிடையாது. நான் உங்கள் ஹேருக்கு ஏற்ற ஷாம்பு கண்டிஷனர் தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் இங்கே சேல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஏதாச்சும் ஒரு உள்நோக்கத்தோடு சொல்கிறோம், நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் உங்களுக்கே தெரியும், நம்மக்கிட்ட வந்தவங்களுக்கு நாங்கள் இங்கே எந்த சேலுமே கிடையாது. உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஷாம்பு கண்டிஷனர், அதுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ண சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள், க்ரோத் கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ.